தந்தை மகன் தூயாவியின் பேராலே இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு ஏராளமான நன்மைகளை புனிதர் வழியாக செய்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் நாம் ஆண்டவரோடு இணைந்திருப்போர் பேறு பெற்றோர் என்று நாம் விவிலியத்தில் வாசிப்பது போல, அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனோடு நாம் ஒன்றித்து இந்த 1 மணி நேரம் ஆண்டவரின் பாதையை பயணிக்க இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். இறைவன் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை அருள வேண்டும். குடும்பத்தில் அமைதி சமாதானத்தையும் தங்க செய்ய வேண்டும். குடும்பத் தலைவர்களுக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் அருளையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். இன்னும் நம் பங்கு சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் பங்கு தந்தை அருட்சகோதரர்கள் அனைவருக்கும் தேவையான ஆற்றலையும் அருளையும் கொடுத்து பங்கை வழிநடத்த தேவையான ஆசீர்வாதங்களை அருள வேண்டும் என்றும் இந்த வேளையில் நாம் மன்றாடி ஜபிக்க இருக்கின்றோம். கூடி ஜபிக்கும் குடும்பம் கூடி வாழும் என்பது போல கூடி ஜபிக்கும் ஜபங்களை ஏற்றுக்கொண்டு நம் குடும்பங்களுக்கும் நம் பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் இறைவன் அருள வேண்டும் என்று இந்த வேளையில் கல்வாரி பாதையை பயணிப்போம். சுருக்கமான உத்தமன ஜபம். சர்வேஸ்வரா சுவாமி, தேவரீ அளவில்லா சகல நன்மை நிறைந்தவராகையால் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு நேசிக்கிறேன். இப்படிப்பட்ட தேவரீருக்கு பொருந்தாத பாவங்களை செய்தேனே என்று மிகவும் மனநொந்து மத்த மனஸ்தாபப்படுகிறேன். எனக்கு இதுவே மனஸ்தாபம் இல்லாமல் வேறு மனஸ்தாபம் இல்லை. எனக்கு இதுவே துக்கம் இல்லாமல் வேறு துக்கம் இல்லை. இனிமேல் ஒருபொழுதும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியான மனதுடனே பிரதிக்கினை செய்கிறேன். மேலும் எனக்கு பலம் போதாமையால் இயேசுநாதர் சுவாமி பாடுபட்டு சென்று இரத்த பலன்களை எல்லாம் பார்த்து என் பாவங்களை எல்லாம் பொறுத்து எனக்கு உடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாக்கியத்தையும் தந்தல்வீர் என்று முழுமனதோடு நம்பி இருக்கிறேன். திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்திருப்பதனால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன். ஆமீன். சிலுவை பாதை முன்னுரை. புத்துலகம் படைக்க இளையோரின் புரட்சி பயணம். சமுதாய சாலைகளிலே சறுக்கல் நிறைந்த சூழலிலே எதிர்காலம் குறித்து அச்சமின்றி நிமிர்ந்தால், வானம் குடிந்தால், பூமி என்ற நினைப்பிலே எங்கு செல்கிறோம், எதற்கு செல்கிறோம், எப்படி செல்கிறோம், யாருடன் செல்கிறோம் என்ற எந்தவித எண்ணமும் இன்றி தாறுமாறாக வாழ்க்கை சக்கரத்தை ஓடவிட்டு வாழ்க்கையின் தொடக்கத்தையே தொலைத்துவிட துடிக்கும் இளைய சமூகத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே இதற்காக இப்படி இறைவனோடு என்ற தெளிவோடு பயணம் செய்த இறைமகன் இயேசுவின் கல்வாரி பயணம் கட்டாயம் வழிகாட்டும் என்பதில் ஐயமில்லை. அழகிய ரோஜா மலரை பறிக்க ஆசைப்படும் நீ அச்சடியில் காணப்படும் முட்களையும் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். வெற்றி இலக்கின் மகிழ்ச்சியில் திளைக்க நீ வேதனை, சோதனை, அவமானம், கடின உழைப்பு, எதிர் நீச்சல் போன்ற கடினமான பாதைகளில் பயணித்துத்தான் ஆக வேண்டும். இளைஞனே, புத்துலகம் படைக்க உன் புரட்சி பயணத்தை தொடங்கு. வெற்றியை நோக்கி நடக்க தயாராக இருக்கும் உனக்கு எதுவுமே தொலைவில் இல்லை. உயர்ந்து நில். உடலில், உள்ளத்தில், ஆன்மீகத்தில் முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. நீச்சல் தெரிந்தவனுக்கு குளம் என்ன, கடல் என்ன. முயற்சி உள்ளவனுக்கு கரை சேர கட்டாயம் வாய்ப்புண்டு. உன் வீழ்ச்சியின் அகோரம் எழுச்சியின் வேகத்தில் வெளிப்படட்டும். அலைவாயும் உன் மனதை ஆற்றுப்படுத்து. அலையும் உன் மனதை தியானத்தில் நிலைப்படுத்து. புத்துலகம் படைக்க உனது புரட்சி பயணத்தை தொடங்கு. உடன் வர யாரும் இல்லையே என்று வருந்தாதே. 2000 ஆண்டுகளுக்கு முன் இறைமகன் சென்ற பயணம் உனக்கு வழிகாட்டும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். முதலாம் நிலையில் அரண்மனை தனிலே நீதியின் வாயில் மூடியதாலே முள்மூடி தரித்து உலகை நினைத்து அநீத தீர்ப்பை ஏற்றிக் கொண்டாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். முதல் நிலை. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள்.
நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். இயேசுவுக்கு எதிரான அநீத தீர்ப்பு. தன் சாயலாக மனிதனை படைத்து பெருமைப்படுத்தினார் இறைவன். மனிதனோ அவரை பரிகாச அரசனாக சித்தரித்து சித்திரவதை செய்து இழிவுபடுத்துகிறான். இறைவனை தீர்ப்பிட மனிதன் நீதி இருக்கையில் அமர்கிறான். தீர்ப்பிடாதே என்று கூறியவருக்கு அநியாய தீர்ப்பிடுகிறான். இன்றைய இளையோர் பெற்றோரின் அறிவுரைகளுக்கு செவி கொடுக்காமல், அவர்களை புரிந்து கொள்ளாமல் பெற்றெடுத்து ஆளாக்கிய பெற்றோரை பற்பல கடின வார்த்தைகளால் தீர்ப்பிடுகின்றார்கள். பெற்றோர் பிள்ளைகள் வாழும் சமூக சூழ்நிலைகள், நண்பர்கள், அவர்களின் மனநிலை, வளர்ச்சி நிலைகள் இவற்றை புரிந்து கொள்ளாமல் தவறு செய்பவர்கள் தான் பிள்ளைகள் என்பதை மறந்து அவர்கள் மனம் நோகும்படி தீர்ப்பிடுகிறார்கள். முன்பின் யோசிக்காத தீர்ப்புகள் எப்போதும் தீய விளைவுகளை தான் ஏற்படுத்தும். இத்தகைய தீர்ப்புகளை திருத்திக் கொள்ள இதுவே தகுந்த தருணம். எனவே தவறாக தீர்ப்பிடுவதை தவிர்ப்போமா? ஜெபம். அன்பு இயேசுவே, பெற்றோர் பிள்ளைகள் மீதும் பிள்ளைகள் பெற்றோர் மீதும் அநியாயமாக தீர்ப்பிட்டமைக்காக மனம் வருந்துகிறோம். திருத்த நினைப்போர் தீர்ப்பிட மாட்டார்கள் என்பதனை உணர்ந்து நாங்கள் அன்புறவில் வாழ மறந்தாரும். ஆமேன். விண்ணில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி பெருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானங்களை பாரக்கடவது. ஆமீன். ஆமென். இரண்டாம் நிலையில் பழுவான சிலுவையை அவனியில் வாழும் அனைவருக்காகவும் தாமே அணைத்து தோளில் இணைத்து கொடியதொர் பயணம் ஏற்றுக்கொண்டாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்ட சித்தீர். சுமைகளை ஏற்க கற்றுக்கொள். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். பாரா சிலுவையை இயேசு தோளில் ஏற்கிறார். அவமான சின்னத்தை ஆண்டவர் மேல் சுமத்தி ஆணவம் கொள்கின்றது மனித மனங்கள். கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்ட போது ஏற்பட்ட வேதனை, முள்முடியால் ஏற்பட்ட வலி, கசையடிகளால் கிழிக்கப்பட்ட காயங்கள், சிலுவையால் ஏற்பட்ட பாரம், இவை அனைத்தையும் தாங்கிக் கொண்டு நம் மீது கொண்ட அன்பை வெளிக்காட்டுகிறார் இறைமகன் இயேசு. இன்று நமது குடும்பங்களில் பலவிதமான சுமைகள் இருக்கின்றன. குடும்ப சுமைகளை இளையோர் ஏற்க முன்வர வேண்டும். வரதட்சணை இல்லாமல் திருமணம் செய்வதால் ஏற்படும் சுமையை ஏற்க முன்வர வேண்டும். செய்யும் பணிகளால் நமக்கு ஏற்படும் சுமைகள், பணி செய்யும் இடங்களில் நாம் சந்திக்கும் சுமைகள் போன்றவற்றை ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய உறவுகளை ஏற்றுக்கொள்ளும் போது ஏற்படும் தடுமாற்றங்கள், உறவுகளை இழக்கும் போது ஏற்படும் மனச்சுமைகள், இவற்றை சுமைகளாக கருதாமல்
சுகங்களாக கருதி ஏற்றுக்கொள்ள முன்வர வேண்டும். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள பணிகளிலும் பணி செய்யும் இடங்களிலும் எங்களுக்கு வரக்கூடிய துன்ப துயரங்களை சுமைகளாக கருதாமல் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை தாரும். ஆமீன். விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிட ஆத்மாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பார கடவது. ஆமீன். மூன்றாம் நிலையில் முதல் முறையாக முடியா நிலையில் நிலை தடுமாறி தரையில் விழுந்து மண்ணை முகர்ந்து எழுந்து நடந்திட ஆற்றல் பெற்றாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதேனென்றால் உமது அர்ச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டரட்சித்தீர். வினோத ஆசைகளை விடுவித்துக்கொள். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். நமக்கு நிறைவாழ்வை அளிக்க அவர் தண்டிக்கப்பட்டார். அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகின்றோம். சிலுவையின் பாரம் இயேசுவை முதன்முறை கீழே விழ செய்கிறது. வாழ்க்கையிலும் வழிகளிலும் விழுந்து கிடந்த எத்தனையோ மனிதர்களை தூக்கிவிட்ட இயேசு இப்போது விழுந்து கிடக்கிறார். எழுவதற்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் விழலாம். ஆனால் வீழ்ந்தே கிடக்கக்கூடாது என்பதை எண்பிக்க இயேசு எழுந்து நடக்கிறார். இன்றைய இளையோர் சமுதாயமானது பலவிதமான தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கின்றது. தனது அற்ப ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக எதையும் செய்ய துணிந்து விடுகிறார்கள். இவர்கள் விளையாட்டாக வித்தியாசமாக இருப்போம், வினோதமாக எதையாவது செய்வோம் என்று நண்பர்களோடு சேர்ந்து தொடங்கி தொடர்ந்து போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றனர். இளைய சமுதாயமே, இதோ உன் தீய பழக்கங்களில் வீழ்ந்து விடாமல் புது வாழ்வுக்கு எழுந்து வா. ஜெபம். அன்பு இயேசுவே, சமுதாய தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி எங்கள் வாழ்க்கையை இழந்து விடாமல் தீயதை எதிர்த்து தூய வாழ்வு வாழ அருள் தாரும். ஆமேன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியோட ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பார கடவது. ஆமீன். நான்காம் நிலையில் தளர்வுற்ற மகனை தாய்மறி கண்டு தேற்றுகின்றாரே.
உலகம் வெடிந்திட தீமை அழிந்திட வீரத்தாய் அவள் விடை கொடுத்தாளே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்து இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றாலும் அர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டெச்சித்தீர். நல்லதை நயமாக ஏற்றுக்கொள். அவர் இவற்றை சொல்லிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த பெண்ணொருவர், உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர் என்று குரல் எழுப்பி கூறினார். தாயின் சந்திப்பால் திடம் பெறுகிறார் இயேசு. குழந்தாய், கெஞ்சி குதூகலித்த மகன் குற்றவாளியாய் நிற்கிறான். மகனே என ஓடோடி வருகிறாள் மரியா. கண்ணீர் கடலில் 4 கண்கள் சந்திக்கின்றன. இந்த உலகம் தரும் அன்புகளில் தாய் அன்பு சிறந்ததாக உயர்ந்ததாக கருதப்படுகிறது. மூத்தோர் சொல்லும் முதற் நெல்லிக்கனியும் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்பது முதுமொழி. அறிவுரை என்பது வேப்பங்காய்க்கு ஒப்பாகும். நமது இளையோர் பெரியோர் கூறும் அறிவுரைகளை வேப்பங்காயாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் அந்த வேப்பங்காயில் இருக்கும் மருத்துவ குணம் அவர்களுக்கு தெரியாது. இளையோரே, பெற்றோர் பெரியோரின் அறிவுரைகளுக்கு செவி கொடுங்கள். அவர்களின் அறிவுரைகள் அனுபவத்தால் வருபவை. எனவே நல்லவற்றை நயமாக ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் பெற்றோர் பெரியோர் கூறும் அறிவுரைகளுக்கு செவி கொடுத்து அவற்றுள் நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகள் ஆத்துமாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை பார கடவது. ஆமீன். 5ஆம் நிலையில் சபைதனை பகிர்ந்திட சீரேன் நகரத்து சீமோன் உதவிட உதவும் பாடத்தை உயர்ந்த வேதத்தை உலகிற்கு சீமோன் எடுத்து சொன்னாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்து இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 5ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டெச்சித்தீர். நல்ல சமாரியனாய் உன்னை மாற்றிக்கொள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இயேசுவுக்கு சிலுவை சுமக்க உதவி செய்கிறார் சீமோன். இயேசுவின் கல்வாரி பாதையில் சீரேன் ஊரானாகிய சீமோன் எதிரே வருகிறார். தளர்ந்து போன இயேசுவால் சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரிக்கு செல்ல முடியாது என காவலர்கள் நினைத்து சீமோனை அடைத்து சிலுவையை சுமக்க கட்டாயப்படுத்துகிறார்கள். வேறு வழி இல்லாமல் கட்டாயத்திற்கு பணிகிறார் சீமோன். இயேசுவுக்கு உதவி செய்யும் பாக்கியமும் அவருக்கு கிடைத்தது. நமது சமூகத்தில் துன்பப்படும் பல மக்களை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றோம். அவர்களுக்கு உதவி செய்யவோ ஆறுதலாக ஒரு வார்த்தை கூறவோ நாம் முன்வரவில்லை. புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்பும் இளையோரே, உங்களை சுற்றி துன்பப்படுவோருக்கு உதவி செய்ய
துணிந்து வாருங்கள், உதவி செய்வதில் பாரபட்சம் காட்டாதீர்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, உதவி செய்வதில் பாரபட்சம் காட்டாமல் ஆறுதலுக்காக ஏங்கும் ஏழை எளிய மக்களை தேடிச் சென்று உதவி செய்யும் நல்ல பண்பினை எங்களுக்கு தாரும். ஆமேன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசோட ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். ஆறாம் நிலையில் ஆண்டவர் முகத்தை துடைத்திட வேரோனிக்க துணிந்து விட்டாரே. பூமியில் பெண்கள் துணிச்சலின் தூண்கள் என்பதை வேரோனிக்க உணர்த்தி விட்டாரே. தோளில் சிலுவை, நெஞ்சில் கொள்கை சுமந்து இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். ஆறாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றாலும் நற்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டச்சித்தீர். சூழலுக்கு ஏற்ப செயல்பட துணிந்துகொள். என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உடலை கொல்வதே அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள். இயேசுவின் திருமுகத்தை வேரோனிக்கா துணிச்சலோடு துடைத்தார். சாட்டை அடிகளோடும் கடின வார்த்தைகளோடும் இழுத்து செல்லப்பட்ட இயேசுவின் அருகில் படை வீரர்கள் இருந்தனர். வீதியில் என்னவென்று எட்டி பார்த்த வேரோனிக்கா ஓடி வந்து இரத்தமும் வியர்வையும் நிறைந்த இயேசுவின் திருமுகத்தை துணியால் துடைக்கிறாள். இயேசுவின் திருவுருவம் அத்துணியில் பதிகிறது. அன்பு பகிரப்பட வேண்டியது வெறும் அனுதாபம் அன்பாகாது. அன்பு செய்ய துணிச்சல் வேண்டும். இன்று நாம் வாழும் சமூகத்தில் அநீத செயல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. நாம் என்ன செய்கின்றோம்? பல வேளைகளில் நமக்கு ஏன் இந்த வம்பு என்று கண்டும் காணாதவர்கள் போல் ஒதுங்கி விடுகிறோமே. இளையோரே, பிறர் வாழ்வுக்கான துணிச்சலான செயல்களை செய்ய முன் வாருங்கள். உண்மை முடிவுகளை தயக்கமின்றி செயல்படுத்துங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, எனக்கு ஏன் இந்த வம்பு? நான் உண்டு, எனது வேலை உண்டு, அல்லது என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஒதுங்கி இராமல் உண்மையான அன்பை பிறரோடு பகிர்ந்து வாழ தேவையான துணிச்சலை தாரும். ஆமேன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியோட ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பார கடவது. ஆமீன்.
ஏழாம் நிலையில் இரண்டாம் முறையாய் பூமியில் விழுந்தார் விடியலின் விதையாய் மண்ணில் விழாமல் மறுபடி எழாமல் கோதுமை மணியும் பயனளிக்காதே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். ஏழாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றாலும் தர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தவறை திருத்த முயற்சிக்குள் சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம் மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். தாங்கி பிடிப்போர் இல்லாததால் இயேசு தரையில் விழுகிறார். நிலம் அவரை தாங்கிக் கொள்கிறது. பாச மனம் கொண்டு நேச கரம் நீட்டி எளியோரை ஏற்றுக்கொண்ட இயேசுவை இங்கு ஏற்றுக்கொள்ள எவரும் இல்லை. லட்சிய வாழ்வுக்கு துன்பம் தடையில்லை. இதோ இயேசு எழுந்து நமக்காக கல்வாரிக்கு புறப்படுகிறார். விழுவது இயல்பு, வீழ்வது அறிவீனம். மனிதன் தனது பலவீனத்தால் தவறு செய்வது இயல்பு. ஆனால் பல நேரங்களில் நாம் செய்யும் தவறுகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவற்றை சரியென நியாயப்படுத்துவதில் திறமைசாலியாக இருக்கின்றோம். தவறுகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவதோடு அவற்றை திருத்திக் கொள்வதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் செய்த தவறுகளை ஏற்றுக்கொண்டு அத்தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்யாமல் திருந்தி வாழும் வரம் தாரும். ஆமேன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பறக்கடவது. ஆமேன். எட்டாம் நிலையில் எருசலேம் வீதியில் ஆறுதல் அளித்தனர் கருணையில் மகிழிர். அழுவதை நிறுத்தி அநீதியை எதிர்த்து குரல் கொடுப்பதுவே ஆறுதலாகும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார், துணிந்து தேவன் போகின்றார். எட்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் மர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெரியோரை மகிழ்விக்க ஆர்வம் கொள். பெருந்திரளான மக்களும் அவருக்காக புலம்பி ஒப்பாரி வைத்த பெண்களும் அவர் பின்னே சென்றார்கள். இயேசு அப்பெண்கள் பக்கம் திரும்பி, எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள் என்று கூறினார். எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் கூறுகின்றார். இயேசுவை பார்த்து அனுதாபப்பட்டு பின்தொடர்ந்த பெண்கள் அழுகின்றார்கள். இயேசு திரும்பி பார்க்கிறார். எனது நிலை கண்டு அழும் பெண்களே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் எப்போது அழப்போகிறீர்கள்? நம்முடைய அழுகையோ அனுதாபத்தையோ அல்ல, மனமாற்றத்தையும் பிறர் மகிழ்விப்பதையுமே இயேசு விரும்புகிறார். அன்பு,
பணிவு, கீழ்ப்படிதல், அமைதி, மதிப்பு கொடுத்தல், உதவி செய்தல் போன்ற நற்செயல்கள் மூலம் இளையோர் பெரியோரை மகிழ்விக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்த்தெடுக்க பெற்றோர் எத்தனையோ துன்பங்களை வேதனைகளை அனுபவிக்கின்றார்கள். ஆனால் எத்தனை பிள்ளைகள் இன்று பெற்றோரின் துன்பங்களை துடைத்து பெரியோருக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கிறார்கள். இளையோரின் தீய பழக்க வழக்கங்களால் இன்று நிம்மதி இழந்து தவிக்கும் குடும்பங்கள் எத்தனை. சமுதாயத்தை தாங்கி பிடிக்கும் இளையோரே, உங்கள் நன்னடத்தை மூலம், நற்செயல்கள் மூலம் ஏழை எளியவர்கள், முதியவர்கள், பெற்றோர் பெரியோரை மகிழ்விக்க ஆர்வம் கொள்ளுங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, தங்களை வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர் பெரியோருக்கு பிள்ளைகள் ஆறுதலாகவும் நன்னடத்தைகள் மூலம் அவர்களை மகிழ்விக்கவும் வரம் தாரும். ஆமேன். விண்ணுரைக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எட்டாம் நிலை. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வீஸ்வரத்தினால் சமாதானத்தை பார்க்கிறது. ஆமீன். 9ஆம் நிலையில் 3ஆம் முறையாய் முழு முதல் தலைவன் வீழ்ந்திடலானார். பாரம் அழுத்த சோகம் வருத்த லட்சிய தாகத்தால் துடித்தெழுந்தாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். விரக்திகளை எதிர்கொள்ள பழகிக்கொள். இப்பொழுதோ ஒன்று உமக்கு வந்துற்றதும் வருந்துகின்றீர். அது உம்மை தாக்கியதும் கலங்குகின்றீர். இறையச்சம் அல்லவோ உமது உறுதி, நம்பிக்கை அல்லவோ உமது நேரிய வழி. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகின்றார். கரடு முரடான கல்வாரி பாதை. எப்படியும் கல்வாரி உச்சிக்கு இயேசுவை கொண்டு சென்று கொன்றுவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் யூதர்கள் துன்பங்களை தாங்கிய இயேசுவின் உடல் மீண்டும் மீண்டும் துவண்டு கீழே விழுகிறது. ஆனால் மனம் பாடுகளின் நிறைவை அடைந்துவிட துடிக்கிறது. கணினி யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இன்றைய இளைஞர்களின் மனநிலைகள் பல விதங்களில் பாதிக்கப்படுகிறது. இளைஞர் சமுதாயத்தை தீய வழிகளில் திருப்பிவிடும் ஊடகங்களில் ஒன்றான அலைபேசி இன்று நூற்றுக்கணக்கான இளைஞர்களின் மனநிலை பாதிப்புக்கு, தற்கொலை முயற்சிகளுக்கும் காரணமாக அமைகிறது. நன்றாக படித்து நேர்முக தேர்வில் தோல்வியை சந்திக்கும் போது இளையோர் மனமுடைந்து போகின்றனர். இளையோரே, தோல்வியை கண்டு துவள வேண்டாம். நீங்கள் செல்லும் பாதை கரடு முரடாகத்தான் இருக்கின்றது. எனினும் தோல்விகள் அனைத்தையும் வெற்றியின் படிக்கற்களாக மாற்ற முயற்சிப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வளர்ச்சியின் ஒவ்வொரு படிநிலையிலும் நாங்கள் சந்திக்கும் தோல்விகளை கண்டு மனம் சோர்ந்து விடாமல் அவற்றை வெற்றியின்
படிக்கற்களாக நினைத்து எதிர்கொள்ளும் ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமேன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியோட ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானங்களை பறக்கடவது. ஆமென். 10ஆம் நிலையில் அவமான சிகரத்தில் அணிந்துள்ள ஆணையை அகற்றியதாலே யாவும் இழந்து தலையை கவிழ்ந்து லட்சிய ஆடையை உடுத்தி நின்றாரே. தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் கர்ச்சிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவமானம் ஏற்க சக்திக்குள் ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன். என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். இயேசுவின் ஆடைகள் அவிழ்க்கப்படுகின்றன. கல்வாரி உச்சியை அடைந்ததும் இயேசுவின் ஆடைகளை அகற்றுகிறார்கள். இரத்தத்தோடு ஒட்டியிருந்த ஆடைகள் பலவந்தமாய் பறிக்கப்படுகின்றன. அவமானப்படுத்த ஆடைகளை அகற்றிவிட்டோம் என ஆர்ப்பரிக்கின்றது யூதர் கூட்டம். இளம் வயதினர் தவறு செய்வது இயல்பு. அவர்களின் தவறுகளை பக்குவமான முறையில் எடுத்து கூறி அவர்களை நல்வழிப்படுத்துவது பெரியோரின் கடமை. அதற்கு மாறாக அவர்கள் செய்யும் தவறுகளை பலர் முன்னிலையில் அரங்கேற்றம் செய்வதால் அவமானம் பொறுக்க முடியாமல் எத்தனையோ இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். பிள்ளைகள் தங்கள் திறமைகளை வெளிக்காட்டும் போது பாராட்டப்படுவதற்கு பதிலாக பல நேரங்களில் மற்றவர்களால் கேலி செய்யப்படுகிறார்கள். பிள்ளைகளுக்கு தகுந்த துணையை தேடும் போது கருப்பு வெள்ளை என நிற பாகுபாடை காட்டி விலைக்கு செல்லும் பெற்றோர் எத்தனை. இந்நிலைகளை மாற்றிட நாம் முயற்சிப்போமா? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வார்த்தைகளாலும் செயல்களாலும் மற்றவர்களை அவமானப்படுத்துவதை தவிர்த்து மனிதனை மனிதனாக மதித்து வாழும் வரத்தை தாரும். ஆமேன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழாம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமீன். 11ஆம் நிலையில் மாசற்ற இயேசுவை சிலுவையில் அறைந்தனர். தீமையின் காவல பாவம் ஒரு புறம்
பழியோ மறுபுறம். இதுதான் உலகின் நடைமுறை பாடம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் வருஷப்பாரமான சிலுவை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டெடுத்தீர். நீதியை அறைவதை நிறுத்திக்கொள். திருச்சட்டத்தை பொறுத்தமட்டில் நான் இறந்தவனானேன். அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன். கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். ஊரெல்லாம் சென்று நன்மைகள் செய்த இயேசுவை சிலுவையோடு சேர்த்து வைத்து அறைகிறார்கள். நன்மைகளுக்காக நடந்த பாதங்களிலும் உதவி செய்த கைகளிலும் ஓங்கி அறையப்பட்ட கூரிய ஆணிகள் ஊடுருவி மரத்தில் பதிகின்றன. நன்மையை சிலுவையில் அறைகிறார்கள். இன்றைய சமுதாயத்தில் எங்கு பார்த்தாலும் அநீதிதான் தலை தூக்கி நிற்கிறது. ஏழைகளுக்கு ஒரு நீதி, பணக்காரர்களுக்கு இன்னொரு நீதி. வேலை வாய்ப்புகளில் லஞ்சம். நேர்முக தேர்வுக்கு செல்கிறோம், அங்கும் திறமை விலை பேசப்படுகிறது. நீதிமன்றங்களில் கூட உண்மையான தீர்ப்பு கிடைக்காதா என்று காத்திருக்கும் உள்ளங்கள் எத்தனை எத்தனை. இளையோரே, மண்ணுலகில் நீதியை நிலைநாட்ட துணிச்சலுடன் இணைந்து பாருங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கவும் நீதியை நிலைநாட்டவும் வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்துமாக்கள் சர்வேசன இரக்கத்தினால் நித்திய சமாதான திளைப்பார கடவது. ஆமீன். 12ஆம் நிலையில் கல்வரின் நடுவில் கொடூரமாய் இயேசு உயிர் துறந்தாரே. பேரொளி இறப்பில் போராட்டம் வலு பெறும். இதுதான் விடியலின் வைகரை கோலம். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவை கொண்டு லட்சியத்திற்காக உயிர் விடவும் முடிவு மேற்கொள். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். சிலுவையில் இயேசு உயிர் துறக்கிறார். லட்சியவாதியாக வாழ்ந்த இயேசு தன் தந்தையிடம் ஆவியை அர்ப்பணிக்கின்றார். இறைமகனின் இறப்பு இறையாட்சியின் பிறப்பாக மாறியது. இருள் சூழ்ந்த இவ்வுலகில் விடிவெள்ளிகளாக வலம் வந்த தியாக செம்மல்களின் உயிர்கள் பறிக்கப்பட்டாலும் அவர்களின் வாழ்வு வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படுகின்றது. பிறருக்காக வாழ்வதுதான் அர்த்தமுள்ள ஆனந்தமான வாழ்வு. பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்காக தன்னுயிரை கொடுப்பதுதான் தியாகம். புனிதர்களும் கூட தங்கள் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு துன்பங்களை அனுபவித்து
புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டார்கள். இளையோரே, லட்சிய பாதையில் தெளிவோடு பயணம் செய்யுங்கள். இப்பாதையில் போகும்போது சந்திக்கும் துன்பங்கள் ஏராளம். ஒரு சில லட்சியங்களுக்காக லட்சியத்தை நிறைவேற்ற தயங்காதீர். சில வேளைகளில் உயிரை கொடுக்கவும் தயாராக இருங்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, லட்சிய பாதையில் பயணம் செய்யும் போது எங்களுக்கு ஏற்படும் துன்ப துயரங்களை துணிச்சலுடன் சந்திக்கும் சக்தியை தாரும். எங்களை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்த வேண்டிய ஆற்றலை எங்கள் பெற்றோர் பெரியோருக்கு தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலை கடவது. ஆமென். 13ஆம் நிலையில் மரியாவின் மடியில் மரித்த மகனுக்கு தாலாட்டு பாட்டு. தாயின் மடிதான் என்றென்றும் தஞ்சம், தரணிக்கு முழுவதும் இதுதான் வேதம். தோளில் சிலுவை, நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் முதற் பாரமான சிலுவையை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டெடுத்தீர். இழப்புகளில் திடம் கொள். என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை. நானாகவே அதை கொடுக்கிறேன். உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. என் தந்தையின் கட்டளைப்படியே நான் இப்படி செய்கிறேன். இயேசுவின் உடல் அவரது தாயின் மடியில் வைக்கப்படுகிறது. உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே கடவுளின் திட்டத்திற்கு அர்ப்பணித்த தாய் மரியாளை வியாகுல அன்னையாக திருச்சபை கொண்டாடுகிறது. பிறந்த ஆண்மகனை மடியில் தாலாட்டும் போதே ஆயிரம் ஆயிரம் ஆசைகளோடு தாலாட்டிய அன்னை நம் அனைவரின் நிலைவாழ்வுக்காகவும் தன் உயிரை தியாகம் செய்த மகனின் உடலை மடியில் சுமக்கிறாள். மனிதன் தன் வாழ்வில் பலவிதமான இழப்புகளை சந்தித்துக் கொண்டே இருக்கிறான். இழப்புகளை தாங்க முடியாமல் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனை எத்தனை. இளம் பருவத்திலே இணைபிரியாமல் உயிருக்குயிராக இருக்கும் நண்பர்களின் இழப்பானது ஆறா துயரத்தை ஏற்படுத்தி விடுகிறது. இளம் வயதிலேயே வாழ்க்கை துணையை இழந்து வாழ்நாள் முழுவதும் இன்னல்கள் அனுபவிப்பவர்கள் ஏராளம். இழப்புகள் வரும்போது மனம் உடைந்து விடாமல் யோபுவை போல இழப்புகளிலும் இறை துணையை உணர்வோம். எல்லா இறை திருவிழப்படி நடக்கட்டும் என்ற திடம் பெறுவோம். ஜெபம். அன்பு இயேசுவே, இழப்புகளை சந்திக்கும் வேளைகளில் நாங்கள் மனம் உடைந்து போகாமல் உம் துணை நம்பி அவற்றை தாங்கிக் கொள்ளும் சக்தியை எங்களுக்கு தாரும். ஆமேன். விண்ணுல இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழா மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமீன். 14ஆம் நிலையில் கல்லறை தனிலே இயேசுவின் உடலை அடக்கம் செய்தாரே. கருவறை தொடங்கி கல்லறை வரைக்கும் தொடர்ந்திடும் பயணம் உன் கதை கூறும். தோளில் சிலுவை நெஞ்சில் கொள்கை சுமந்தே இயேசு போகின்றார். துணிந்து தேவன் போகின்றார். 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் முதற்சிஷ்ட பாரமான சிலுவை கொண்டு இவ்வுலகத்தை மீட்டெடுத்தீர். சமூக விரோத செயல்களை நிறுத்திக்கொள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை கொடுக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவின் உடலை அடக்கம் செய்கிறார்கள். யூதருக்கு அஞ்சி தன்னை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக்கொள்ளாத அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பு இயேசுவின் உடலை பெற்று புதிய கல்லறையில் யூத அடக்கு சடங்கு முறையில் எள்ளளவும் குறைபாடின்றி அடக்கம் செய்கிறார். சுயத்தை இழக்காத விதைகள் புதிய தாவரத்தை தருவதில்லை. இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவதே மேல். சுயநலம், பேராசை, குடிப்பழக்கம், போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல், ஊடகங்களின் தாக்கம் இவற்றால் பாதிக்கப்பட்ட மனித சமூகத்தில் இளையோர் சமூக விரோத செயல்களில் தயக்கமின்றி ஈடுபடும் கொடுமை அதிகம் அரங்கேறுகிறது. தனது சுய லாபத்திற்காக எதையும் செய்ய துணிகிறான் மனிதன். பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டுமென விரும்புகிறாயோ அதையே நீயும் பிறருக்கு செய் என்ற பொன் விதியை மறந்துவிட்டான் மனிதன். பிறரது வாழ்வை பாதிக்கும் எந்த செயலிலும் நான் ஈடுபடக்கூடாது என்ற எண்ணம் நம் ஒவ்வொருவர் மனதிலும் உருவாகும் போது சமூக விரோத செயல்கள் அனைத்தும் அழிந்துவிடும் என்பதை உணர்வோம். தீமைகள் யாவற்றையும் கல்லறைக்குள் புதைப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, செல்வத்தின் மீது கொண்ட பற்றினால் எத்தனையோ மக்களை நாங்கள் கல்லறைக்கு பலியாக கொடுத்திருக்கின்றோம். இனி எங்கள் வாழ்வில் எல்லோரையும் அன்பு செய்து எப்போதும் தாராள மனதுடன் உதவி செய்து வாழ வரம் தாரும். ஆமேன். விண்ணுலகிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசியுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வர இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பாரக்கடவது. ஆமென். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் திருப்பயணத்திலே நாம் பங்கெடுத்து இறுதியாக நற்கணையார் ஆலயத்திலே நாம் கூடியுள்ளோம். நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த திருப்பயணத்தை தொடங்கி நற்கனை ஆலயத்தில் நற்கனைநாதரின் ஆசிரியரை பெற கூடியிருக்கின்றோமோ அத்தனை நோக்கங்கள், வேண்டுதல்கள், மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் நற்கனைநாதர் வழியாக நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை அருளவும், இன்னும் நம் குடும்பங்களுக்கு தேவையான ஆற்றலையும் அருளையும் பொருளாதாரத்தையும் தந்து இறைவன் வழிநடத்த வேண்டும் என்றும்,
இன்னும் இன்று இன்னொரு திருப்பயணத்தில் கூடியிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்ல சுகத்தையும் நீடிய ஆயுளையும் இறைவன் தந்து பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்றும் இந்த வேளையில் கூடி ஜபிப்போம். இன்னும் நம் பங்கு சமூகத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் அந்தோணியார் வழியாக இறைவன் அருள வேண்டும் என்றும், பங்கு தந்தைக்கு நல்ல உடல்ல சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், திருத்தந்தை 14ஆம் லியோ நமது ஆயர் யார் ஆல்பர்ட் அனஸ்தாஸ் என்பவருக்கு நல்ல ஆன்மீக நலனை கொடுத்து உடல் நலனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த வேளையில் நாம் கூடி ஜபிக்க இருக்கின்றோம். நாம் கூடி ஜபிக்கும் ஜபங்களை இறைவன் ஏற்றுக்கொண்டு நம் குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை அருள்வார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் இணைந்து ஒரு தாய் தேற்றுவது போல் என்ற பாடலை பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார் கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார் ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஜெபம் செய்வோம். மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பான ஆண்டவரே, இந்த வேளையில் உண்மை நன்றியோடு பார்க்கின்றோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைத்தனத்திற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகின்றோம். அன்பு தெய்வமே, இன்று காலையிலே 4 மணிக்கு நாங்கள் உமது ஆலயத்திலே வந்து இந்த திருப்பயணத்தை தியானிக்க எங்களுக்கு வாய்ப்பளித்த மேலான கிருபைக்காய் உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பனே. அன்பு ஆண்டவரே, நாங்கள் எந்த நோக்கத்திற்காக இந்த திருப்பயணத்தை தொடங்கி அப்பனின் பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோமோ அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருவீர் என்ற நம்பிக்கையோடு இங்கே கூடியிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உன் பாதம் ஒப்புவித்து ஜெபிக்கின்றேன் அப்பா. அன்பு அப்பனே, நெஞ்சிலே சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து அப்பா தந்தையை இங்கே இறக்கி வைப்பது என்று தெரியாமல் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது பாதத்தில் அமர்ந்து நாங்கள் இருக்கின்ற வேளையில் அன்பு ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து ஏற்றுக்கொண்டு வழிநடத்தினீரே. அதற்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து வரும் நாட்கள் ஆண்டவர் எங்களோடு எங்களை வழிநடத்துவார் என்று நம்பிக்கையோடு வாழ தேவையான ஆற்றலையும் அருளையும் இந்த ஆலயத்தில் கூடியிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அளித்தரல வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். படைப்பிற்கெல்லாம் சென்று நற்செய்தி அறிவிங்கள் என்று பணித்த நல்ல ஆண்டவரே, தங்கள் உறவுகளை விட்டு பிரிந்து உம்மை அறியாத மக்களுக்கெல்லாம் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஆல்பர்ட் அனஸ்தாஸ், எம் பங்கு தந்தை ஜார்ஜ் பின்சிகர், அருட்சகோதரிகள், அனைத்து ஆயர்கள், அருள் தந்தையர்கள், எங்கள் முன்னாள் பங்கு தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாத சிறகுகளில் வைத்து காத்தருளும். தந்தையே, அவர்களுக்கு நல்ல உடலுள்ள சுகத்தையும் நீடிய ஆயுளையும் தந்து அவர்கள் முன்னெடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இவர்களது தனிமையான நேரங்களில் நீரே துணைவராகவும் துன்பமான நேரங்கள் ஆறுதலாகவும் இருந்து உமது அருட்கரத்தினால் அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்று உரைத்த அன்பு அப்பனே,
எத்தனையோ நோய்களினால் அவதிப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் முடங்கி கிடக்கும் மக்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. கேன்சர், சுகர், பிரஷர், தைராய்டு கட்டிகள், பக்கவாதம், மாரடைப்பு, சிறுநீரக கோளாறுகள் போன்ற கடுமையான நோயினால் அவதிப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் முடங்கி கிடக்கும் மக்களை நீர் உமது அன்பு கரத்தால் தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்று ராயப்பரின் மாமியார் காய்ச்சலாய்ப்படுத்தினதை கண்ட இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் நீங்கிற்று என்று மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல, அன்பு அப்பனே, அத்தனை நோயாளிகளை உமது அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, நீரோ என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நானோ தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பணியால் நலமடைவான் என்று தூரத்திலிருந்த வார்த்தை விடுத்த நூற்றுவ தலைவனுக்கு நம்பிக்கை நலமாக்கிற்று என்றீரே. அன்பு அப்பனே, நம்பிக்கையோடும் பாதத்தில் அமர்ந்திருக்கும் மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. உமது அன்பு கரத்தால் எங்களை தொடும் ஆண்டவரே. உமது திருமகனின் விலை மதியாத திரு ரத்தத்தை எங்களது உடலில் பாய உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதிப்பீராக. எந்த இடத்தில் எந்த வலி வருத்தம், நோய் நொடி, கவலை, கண்ணீர், கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அன்பு அப்பனே, உமது இரத்தத்தால் கழுவி எங்களை தூய்மைப்படுத்துவீராக. அன்பு ஆண்டவரே, இன்னும் எத்தனையோ நோயாளிகளை நாங்கள் காண்கின்றோம். எங்கள் பங்கு சமூகத்தில் ஒவ்வொரு நோயாளிகளையும் திருப்பாதம் ஒப்புவித்து ஜெபிக்கின்றேன். பக்கவாதமாக படுத்திருந்த மகனோடு கட்டிலை தூக்கி கொண்டு நட என்றீரே. இரத்தப்போக்கினால் அவதியுற்ற கானானிய பெண்ணுக்கு உமது ஆடையின் விளிம்பை தொடால் புரிந்து நோய் நீங்கி நலமாயிரு என்றீரே. அன்பு ஆண்டவரே, எங்கள் பங்கு சமூகத்தில் அத்தனை நோயாளிகளையும் நோய் நீங்கி நலமாயிரு என்று ஒரு வார்த்தை சொல்லும் அப்பா. அன்பு ஆண்டவரே, நேர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்தோம் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது போல நாங்கள் தினம் தினம் பாவங்களை கட்டிக்கொண்டு அப்பா தந்தையே எங்களை மன்னியும் என்று முழந்தால் படியிட்டு நாங்கள் நின்ற போதெல்லாம் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி ஏற்றுக்கொண்டீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. அன்பு ஆண்டவரே, 7 தடவை அல்ல 70 தடவை மன்னிப்பேன் என்று கூறிய அன்பு ஆண்டவர், நாங்கள் எத்தனை தவறுகள் செய்தாலும் மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ்வை முன்னெடுக்க தேவையான ஆற்றலையும் அருளையும் இங்கிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அருள்வீராக. இன்னும் குறிப்பாக இந்த ஆலயத்திலே கூடியிருக்கும் ஒவ்வொரு இல்லத்தலைவர்களையும் திருப்பாதம் வைத்து ஜெபிக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும், நல்ல உடல் உள்ள சுகத்தையும் நீடிய ஆயுளையும் கொடும் ஆண்டவரே. இல்லத்தை வழிநடத்த தேவையான ஆற்றலையும் அருளையும் இந்த பிள்ளைகளுக்கு அருள்வீராக. நெஞ்சிலே இருக்கும் எண்ணங்கள், இயக்கங்கள், வருத்தங்கள், வேதனை, கவலை, கண்ணீர் அனைத்தையும் நீர் மாற்றி பரிபூர்ண விடுதலையும் அமைதியும் சமாதானத்தையும் கொடுத்து இந்த ஒவ்வொரு இல்லத்தலைவிகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்க வேண்டாம். விண்ணரசு இத்தையோருக்கே உரியதென்று உரித்தாக்கி அன்பு அப்பனே, எங்கள் பங்கு சமூகத்தில் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் திருப்பாதம் ஒப்புவித்து ஜெபிக்கின்றேன். அன்று இயேசு கிறிஸ்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணவுமாக வளர்ந்தது போல, அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்தது போல எங்கள் பங்கு சமூகத்திலும் குறிப்பாக இந்த ஆலயத்தில் கூடியிருக்கும் அனைத்து சிறு பிள்ளைகளும் உமது இறையாட்சி மதிப்பீடுகள் வாழவும் நல்ல உடலுள்ள சுகத்தை நீடிய ஆயுளையும் கொடுத்து இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், அன்று சாலமனுக்கு கொடுத்த அறிவையும் ஞானத்தை இதோ இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, இளைஞர் இளம் பெண்களுக்காக ஜெபிக்கின்றேன். அவர்கள் ஊடகங்களுக்கு அடிமையாகாமலும் உலக போக்கின்படி வாழாமலும் உமது இறையாட்சி மதிப்பீடுகளின்படி வாழ வழிகாட்ட வேண்டும் என்று மன்றாடுகின்றேன். அன்பு ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம், மக்கள் பேர ஆண்டவர் அளிக்கும் பரிசல் என்று கூறிய அன்பு அப்பனே, திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் பிள்ளை செல்வம் இல்லையே என்று ஏங்கி தவிக்கும் தம்பதியர்களை திருப்பாதம் ஒப்புவித்து ஜெபிக்கின்றேன் அப்பா. அன்பு ஆண்டவரே, ஆபிரகாம், அன்னா, எலிசபெத் முதலானோருக்கு முதுமையிலும் பிள்ளை பேர் அளித்து அவர்களை மகிழ்ச்சியால் நிரப்பியது போல அதிவிரைவில் இந்த தம்பதியர்களுக்கு பிள்ளை செல்வத்தை வழங்கி ஆண்டவரங்களுக்கு அன்னை மரியாள் வழியாக தேவையான ஆசீர்வாதங்களை அளித்தார் என்று சாட்சி சொல்லத்தக்க வண்ணமாய் ஒவ்வொரு தம்பதியர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றேன். அன்பு ஆண்டவரே, தாய்மை இழந்திருக்கும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்று எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருந்த போது அன்னை மரியாளை அனுப்பி பேறுகாலம் முடியும் வரை அவளோடு அவளை பேணி காத்துக் கொண்டது போல எங்கள் பங்கு சமூகத்தில் அத்தனை பேறுகால பெண்களுக்கும் அன்னை மரியாள் வழியாக நல்ல ஆசீர்வாதங்களையும் சுகப்பிரசவங்களையும் அளித்தரல வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றேன். இன்னும் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தவறாமல் வாகனம் ஓட்டும் சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவரை உமது அல்கரத்தினால் வழி நடத்தும் இது மட்டும் நல்ல பாதுகாப்பை தந்து எங்கள் வழி நடத்தினீர். அன்பு அப்பனே, இந்த திருப்பயணம் முடியும் வரை எங்களோடு எங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து நீர் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் உன் பாதத்திலிருந்து ஜெபிக்கின்றோம் அப்பா. இன்னும் குறிப்பாக எங்களுக்கு வீடியோ உதவி செய்து உமது இறையா நற்செய்தி பணியாற்ற எங்களுக்கு வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அகஸ்டின் அவரது மனைவிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம்.
அவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். படிப்பிற்கற்ற ஒரு வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொடுத்து அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் எத்தனையோ தேவையோடும் பார்த்து அமர்ந்திருக்கின்றார்கள். பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பிற்கேற்ற ஒரு வேலை வாய்ப்புகளை அமைத்துக் கொடும். குடும்ப தலைவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, குடும்ப தலைவர்களுக்கு நல்ல தொழில் வளங்களை தாரும் அப்பா. இன்னும் அன்பு ஆண்டவரே, நாங்கள் கேட்காமலே எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்திருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் எத்தனையோ தேவையோடும் பார்த்து அமர்ந்திருக்கின்றோம். குறிப்பாக எங்கள் குடும்பத்தில் இறந்த எங்கள் பெற்றோர்களுக்காக நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற வேளையில் அவர்கள் உலகில் வாழ்ந்த போது செய்த சிறு சிறு அவர்கள் குற்றங்குறைகளை மன்னித்து அவர்களுக்கு விண்ணகவான் மீட்டு இடமளித்தள்ள வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கின்றேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்தை விட்டு செல்லும் போது அப்பனின் ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களில் தங்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடுகின்றேன் ஆண்டவரே. அடுத்த மாதம் நாங்கள் வரும்போது ஆண்டவர் எங்களுக்கு அதிசயம் செய்தார் என்று அன்னை மரியாள் முன்னிலையில் சாட்சி சொல்லத்தக்க வண்ணமாய் ஒவ்வொரு குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் மன்றாடி ஜெபிக்கின்றேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாயிராதேயும் சுவாமி. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென்.